சமீபத்தில் ஏ.ஆர். ரஹ்மான் பங்கேற்ற நேர்காணல் ஒன்றில் மதம் குறித்து அவரிடம் கருத்து கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த ஏ.ஆர். ரஹ்மான், தான் அனைத்து மதங்களின் ரசிகன் என்றும் இஸ்லாம், ஹிந்து மற்றும் கிறிஸ்தவ மதங்கள் குறித்து தாம் ஆராய்ந்துள்ளதாகவும் பதிலளித்துள்ளார். மேலும், மதத்தின் பெயரால் மற்றவர்களை கொல்வது அல்லது காயப்படுத்துவதுதான் தவறானது. மக்களை மகிழ்விக்க விரும்புகிறேன். நிகழ்ச்சி நடத்தும் போது அந்த இடத்தை ஒரு புனித தலம் போல உணர்கிறேன் என்றும் ஏ.ஆர். ரஹ்மான் கூறியுள்ளார். மக்கள் வெவ்வேறு மதங்களை பின்பற்றினாலும் வெவ்வேறு மொழிகளை பேசினாலும் அவர்களின் நம்பிக்கை தூய்மையாக இருக்க வேண்டும் என்றும் ஏ.ஆர். ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ஆன்மீக ரீதியில் செல்வ செழிப்புடன் இருக்கும் வரை இலக்குகளை அடைய முடியும் என்றும் ஏ.ஆர். ரஹ்மான் கூறியுள்ளார். மேலும், தாம் ஏன் சூஃபிசத்தை நாடினேன் என்றும் ஏ.ஆர். ரஹ்மான் அந்த நேர்காணலில் கூறியுள்ளார். அதில், சூஃபிசம் என்பது இறப்பதற்கு முன் இறப்பது போன்றது. உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்ய வைக்கும் திரைகள் உள்ளன. அந்த திரைகளை அகற்ற நீங்கள் அழிய வேண்டும். காமம், பேராசை, பொறாமை, தீர்ப்பளிக்கும் மனப்பான்மை அனைத்தும் இறக்க வேண்டும். உங்கள் அகங்காரம் போய்விடும். பிறகு நீங்கள் கடவுளைப் போல வெளிப்படையானவர் ஆகிவிடுவீர்கள் என்றும் சூஃபிசம் குறித்து ஏ.ஆர். ரஹ்மான் விளக்கமளித்துள்ளார். மதங்கள் குறித்த ஏ.ஆர். ரஹ்மானின் கருத்துக்கு ரசிகர்கள் பலரும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர்.